ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே பயங்கர கோவத்தோடு நேராக வானத்தியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சத்தம் போட்டு எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எதுக்காகடா இங்கே சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே ஒரே ஒரு குரல் கொடுத்ததுக்கே நீ இவ்வளோ பயந்து போறியே, என் வீட்டு முன்னாடி என் வீட்டை அசிங்கப்படுத்தி என் வீட்டு ஆளுங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்க. எதுவாக இருந்தாலையும் என்கிட்ட தான் நீ பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு சத்தம் போட்டுட்டு போயிருக்க. அதுவும் அடிதடி வேற பண்ணிட்டு போயிருக்க. உன் தங்கச்சி கூட நான் பேசிகிட்டு இருக்கேன், உன் தங்கச்சி என் கூட பேசிகிட்டு இருக்கா. நீ கண்டிக்கிறதா உன் தங்கச்சியை கண்டிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி என் தங்கச்சி கூட பேசாதன்னு நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். ரெண்டுமே இல்லாத உன்னை யாரை என் வீட்டுக்கு வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்பவே கோவப்படுறாங்க. டே பாண்டி, அது மட்டும் இல்லைடா, நம்ம வீட்டை பற்றி தப்பாக பேசிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சோழன் சொன்ன உடனே, ஆமாம், என் வீட்டை பேசுறதுக்கு உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? உன் வீடு என்ன மாட மாளிகையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், உடனே வானத்தை இருந்துட்டு, பாண்டி எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? ஏன் உன் அண்ணன் என் வீட்டான பேசிட்டு போனானே, அப்போ உன் அண்ணங்கிட்ட நீ கேட்க வேண்டியதானே? இப்போ நான் பேசுனதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ எங்கள் வீட்டை தப்பாக பேசுவேன்னு சொல்லிட்டு வானத்தியோட அண்ணன் பாண்டியை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.